வெற்றியின் மகிமையை விட தோல்வியின் பாடங்களே வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவை. ஒவ்வொரு முடிவும் சரியானதாக இருக்க வேண்டும் என்பதால் பயம் கொள்கிறாய். ஆனால் முடிவுகளை மாற்ற முடியும், சரி செய்ய முடியும் என்பதை மறந்துவிடுகிறாய். நீங்கள் எப்போதும் வெற்றியைப் பற்றி கனவு காணலாம், ஆனால் தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியமில்லாமல் அது ஒருபோதும் நிறைவேறாது. எனது தோல்விகள் மற்றும் தவறுகள் என்னை வடிவமைத்தன, என் வெற்றிகள் அல்ல. ஒரு பாடத்தை கற்றுத்தரும் தோல்வி வெற்றியை விட மதிப்பு வாய்ந்தது. வெற்றி என்பது இலக்கு அல்ல, தோல்வியை தாண்டிய ஒரு மனநிலை. நீங்கள் முயற்சிக்கும் வரை நீங்கள் தோல்வியடைந்தது இல்லை. இன்று நீ அனுபவிக்கும் சவால்கள் நாளை நீ பேசும் வெற்றிக் கதைகளாக மாறும். வெற்றி மற்றும் தோல்வி என்பது வாழ்க்கை பயணத்தின் 2 சக்கரங்கள். ஒன்று இல்லாமல் மற்றொன்று செல்லாது. தோல்வியை வரவேற்று அதிலிருந்து கற்று மீண்டும் முன்னேறு. விழுந்தால் மட்டும்தான் முன்னேற முடியும். விழாதே என்று அமர்ந்துவிட்டால் அங்கேதான் உண்மையான தோல்வி. தோல்வியை இழப்பு என்று பார். வாழ்வை போராடாமல் இழப்பதை விட போராடி தோல்வி அடைவது மேல். ஒவ்வொரு முறை நீ விழும்போது எழுந்து நிற்கும் பலம் உனக்குள் வளர்கிறது. வெற்றி என்பது ஒரு நாள் முளைக்கும் விதை அல்ல, தோல்வி என்னும் எருவில் நாள்தோறும் நீ தண்ணீர் விட்டதன் பலன். தோல்வியின் பின்புலத்தில்தான் வெற்றியின் கதை அழகாகத் தெரியும். நீ எத்தனை முறை தோற்றாய் என்பது புள்ளி விவரம். நீ எத்தனை முறை மீண்டும் எழுந்தாய் என்பதுதான் வரலாறு. தோல்வி என்பது முடிந்துவிட்டது என்று சொல்லும் சைகை அல்ல, இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லும் ஆசான். உன் இலக்கை நோக்கி நடக்கும்போது வழிதப்பிவிட்டால் என்ன, புதிய வழிகளை கண்டுபிடித்துவிட்டாய் அல்லவா? தோல்வியைப் பற்றி எண்ணி நிறுத்திவிடாதே, தோல்வியிலிருந்து கற்று முன்னேறு. இன்று நீ அனுபவிக்கும் சவால்கள் நாளை நீ பேசும் வெற்றிக் கதைகளாக மாறும். தொடர்ந்து முயற்சி செய், தோல்வியிலிருந்து கற்றுக்கொள். தோல்வியைப் பற்றி எண்ணி நிறுத்திவிடாதே. வெற்றி எங்கே தோல்வி என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விடாதே. எழுந்திரு. அந்த இடம்தான் உனக்கு புதிய வழியை கற்றுத்தரும். தோல்வியின் கசப்பைத்தான் இப்போது உணர்கிறாய், அதுவே வெற்றியின் இனிப்பை நீ அதிகமாக உணர வைக்கும். வெற்றி என்பது தோல்வியாக குவிந்த குப்பையின் மேல் நிற்கும் அரண். ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கு உன்னை அணிதிருத்தும் ஒரு பாடம். வெற்றி என்பது தவறுகளின் தோல்வியிலிருந்து பிறக்கும் ஒரு விளைவு மட்டுமே. தோல்வியை விரும்பாதவன் வெற்றியையும் அடைய முடியாது. எதிர்காலத்தைப் பற்றி நீங்கள் கவலைப்பட்டால் நீங்கள் எப்படி வளர முடியும்? ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வலுப்படுத்தும். வெற்றியின் விளைவுகளைப் பற்றி நினைக்காதே, தோல்வியின் பயங்கரத்தைப் பற்றி நினை. அப்போதுதான் சரியான முடிவை எடுக்க முடியும். எங்கே இறங்கினாய் என்பதில் கவனம் செலுத்தாதே. மீண்டும் எழுந்து நில். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீங்கள் தவறு செய்ய தயாராக இருக்க வேண்டும். தொடங்கு, தவறு செய், திருத்து, மீண்டும் முயல். இன்றைய தோல்வி நாளைய வெற்றிக்கான திட்டம். தோல்வி என்பது இடைநிறுத்தம், முடிவு அல்ல. தோல்வியின் கற்களாலேதான் வெற்றியின் மாளிகை கட்டப்படும். விழுந்த இடத்தில் ஒளி இல்லை என்பதால் அங்கேயே கிடந்து கொண்டிருக்காதே, எழுந்து மற்றொரு வழியைத் தேடு. வெற்றி என்பது ஒரு பயணம், தோல்வி என்பது அந்த பயணத்தில் கண்ட ஒரு திருப்பம். தோல்வியை ஒரு ஆசானாக்கிக்கொள், வெற்றியை ஒரு நண்பனாக்கிக்கொள். முதல் முறை விளக்கை உருவாக்க முடியவில்லை என்பதற்காக எடிசன் வீட்டில் விளக்கே ஏற்றாமல் இருந்தால் என்ன ஆகும்? நாம் எவ்வளவு முறை தோல்வியடைகிறோம் என்பது முக்கியமல்ல, நாம் எவ்வளவு முறை திரும்ப எழுந்து நிற்கிறோம் என்பதே முக்கியம். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது வெற்றியின் முதல் படி. வீழ்ந்தவன் தோற்கவில்லை, எழுந்தவன்தான் வெற்றியாளர். தோல்வி நம்மை நிறுத்தாது, நம்மை உருவாக்கும். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய வழியை கற்றுக் கொடுக்கும். வெற்றி காணும் முன் அனைவரும் தோல்வியை சந்திப்பார்கள். தோல்வியை கண்டு பயப்படாதே, முயற்சியை நிறுத்துவதுதான் உண்மையான தோல்வி. தோல்வியில் கற்றுக்கொள், வெற்றியில் தாழ்மையாயிரு. தோல்வி வந்தால் மனம் தளராதே, அதுவே உன் திறமைக்கான சோதனை. தோல்வி தற்காலிகம், முயற்சி நிரந்தரம். தோல்வி உன்னை அழிக்காது, உயர்த்தும். தோல்வி சொல்லும் செய்தி, இன்னும் சிறப்பாக முயற்சி செய். தோல்வி வந்தால் ஏன் என்று அல்ல, எப்படி மீள்வது என்று யோசி. தோல்வி உன் வழியை காட்டும் மின்விளக்கே. உன் முயற்சியை தொடர்ந்தால் தோல்வி கூட உன் நண்பனாகும். தோல்வி ஒரு இடையூறு மட்டுமே, பயணம் தொடர்கிறது. இன்று தோல்வி என நினைத்தாலும் நாளை வெற்றி சொல்லும் கதையின் ஆரம்பம்தான். உங்கள் முயற்சி உங்களை முன்னேற்றும் மிக சிறந்ததை உருவாக்கும் சக்தி உங்களிடமே. ஒவ்வொரு தவறும் ஒரு பட்டம். அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் உங்களை உயர்த்தும். நினைத்ததைப் போல் நடக்கவில்லை எனில் அதனை மாற்ற முயற்சிக்கவும். மாற்றம் வெற்றியை அழைக்கிறது. முயற்சி முடிவை தீர்க்கும், கடைசி வினாடிக்கும் முயற்சி தேவை. நீச்சலிடும் மனம் பெரும் கடலின் அரைபிரிந்த பாதையை உருவாக்கும். நாள்தோறும் ஒரு சிறந்த சாதனையை இலக்கு வைத்து படிப்படியாக முன்னேறு.
திட்டமிட்டு செயல்படவும் பயன்முறைகளை மாற்றிப் பார்க்கவும் புதிய அணுகுமுறைகள் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும். நினைவில் கொள், தோல்வி முடிவு அல்ல, தொடக்கம்தான்.